அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரன்பு மிகுந்திட்ட அன்பு பெருமக்களே, அருமை சகோதரிகளே, சிறுவர் சிறுமிகளே, புனித ரமலானோடு பயணிக்கின்றோம். உண்மையில் நாம் பேறு பெற்றவர்கள். இந்த சமுதாயம் பாக்கியமற்ற ஒரு சமுதாயம். ஹைர உம்மத். ஒரு சத்திய உண்மை சித்தாந்தத்தை ஏற்று அதை வாழ்வியலாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற பேற்றை வல்ல இறைவனை நமக்கு வழங்கியிருக்கிறார். அதனால்தான் ரமலானுடைய ரம்மியமான இந்த பகுதிகள், இந்த மாதத்தில் எல்லா வல்ல இறைவன் அருடைய அந்த அற்புதமான அருள்மறை குர்ஆனை பற்றிய தெளிவும் விளக்கங்களும் நமக்கு அவசியமாகும். பொதுவாக ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆனை படித்து தெரிந்திருப்பதோடு மற்றவர்களுக்கும் சொல்லுகின்ற அளவிற்கு அதனுடைய அடிப்படை வரலாறுகளை அவர் தெரிந்தவராக இருக்க வேண்டும். புனித ரமலானுடைய காலத்திலே திருக்குர்ஆன் என்பது என்ன, அது ஏன் இறைவன் அருளினான், இப்படி ஒரு வினாவை நாம் தொடுத்தால் அதற்கான விளக்கத்தை நாம் இப்படி கேட்கலாம். பிரபஞ்சத்தை படைத்தாளும் ஒரே இறைவனாம் அல்லாஹ் மனிதர்களின் ஈருலக நிறைவான வெற்றி, நிம்மதி, ஈடேற்றத்திற்காக தனது வழிகாட்டல் கட்டளைகளை கொண்டதாக தங்களை அருளி தூதர்களை அனுப்பினார். ஆரம்ப மனிதர் மண்ணில் தடம் பதித்து வாழத் தொடங்கிய காலம் தொட்டே இது தொடங்கிவிட்டது. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் தூதராகவும் திகழ்ந்தார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஓர் முழுமையான முதல் தூதராவார். இறை நெறியின் ஆரம்ப அழைப்பாளரும் அவர்தான். மனித பெருக்கம் இந்த பூமியின் பல்வேறு பகுதிகளில் பரவிய போது அவர்களிலிருந்தே அந்தந்த மொழிகள் பேசியோரை தெரிவு செய்து தன் தூதராக்கி அந்தந்த மொழிகளில் வேதம் அருளி அவ்வக்காலத்திய மக்களுக்கு வழிகாட்டுமாறு செய்தான் வல்ல இறைவன். இது மனிதர்களுக்கு அவன் செய்துள்ள மிக பெரும் பேரருளும் பேருபகாரமும் ஆகும். ஏகத்துவம் என்னும் ஓரிரை கோட்பாடே இறை நெறியின் அடித்தளமாகும். இறைவன் ஒருவன், கடவுள் ஒருவனே என்னும் சத்திய உண்மை ஏகத்துவ பெருமுழக்கமே வேதங்கள் அனைத்தின் அடிநாதமாகும். இதுவே இறை நெறியின் கருவாகவும் ஆணிவேராகவும் அமைந்திருக்கின்றது. தெளிவான சிந்தனையும் அறிவும் இதனை ஏற்கும். அந்த ஏக இறைவனாம் அல்லாஹுவான் உலகிற்கு இறுதியாக இறக்கி அருளப்பட்ட இறுதி திருவேதமே திருக்குர்ஆன். இது எல்லா காலத்திற்கும் எல்லா மனிதருக்கும் பொதுவானதாகும். இது அரபகத்து மக்காவின் உன்னத பண்பாளர், மனித நேயம் மிகுந்த உயர்ந்த ஒழுக்க சீலர், நிறைவேற்ற மா மனிதர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா என்னும் மலை பொதும்பில் இறை சிந்தனையிலே ஆழ்ந்து தனித்திருந்த அந்த தருணத்தில் புனித ரமலான் பிறை 21 மகத்துவமிக்க மாண்பார் இரவில் கிபி 610 ஆகஸ்ட் 10ஆம் நாள் திங்கட்கிழமை லைலத்துல் கத்ர் என்னும் அந்த இரவில் ஓதுவீராக என்ற தொடக்க வசனமாக இழந்து வந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறி அறிவிக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் இறுதி தூதர் ஆனார்கள். ஆரம்பமாக 5 திருவசனங்கள் அருளப்பட்டன. அன்று தொடங்கிய அத்திருமறையின் வெளிப்பாடா வஹி என்னும் தெய்வீக செய்தி அண்ணல் நபிகளாரின் வாழ்நாள் நிறையடைகின்ற வரைக்கும் அவ்வப்போது சிறுக சிறுக இறக்கி அருளப்பட்டு 23 ஆண்டுகளில் நிறைவுற்றது. ஹிஜ்ரி 11 கிபி 633. நபிகளாரின் 40ஆம் வயதில் தொடங்கிய தெய்வீக திருமறை வசனங்கள் அவர்களது 63ஆம் வயதில் அவர்கள் இறப்பை தழுவும் சில நாட்கள் முன்பு வரை என்று சொல்கின்ற அந்த வசனம் 2வது அத்தியாயம் 281வது வசனத்துடன் முழுமை பெற்றது. இறைமறை குர்ஆனில் 14 அத்தியாயங்கள்
சூறாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வசனங்களை கொண்டதாக ஆயத்துக்கள் நிறைந்ததாக அல் கௌசர் என்று சொல்கின்ற 108வது அத்தியாயமும் 286 ஆயத்துக்கள் வசனங்களை கொண்டதாக அல் பக்ரா என்ற 2வது அத்தியாயம் அமைந்திருக்கிறது. சூரா தௌபா என்னும் 9ஆம் அத்தியாயத்தை தவிர மற்ற 113 அத்தியாயங்களின் தொடக்கத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இறையருள் பொழிவின் வசனம் இடம்பெற்றிருக்கிறது. அண்ணல் நபிகளாரின் மதீனா ஹிஜ்ரத்திற்கு முன்னர் அருளப்பட்ட அத்தியாயங்கள் மக்கி என்று சொல்லப்படும். இவை 83 அத்தியாயங்கள். அவரது ஹிஜ்ரத்தின் பின்னர் அருளப்பட்டவை மதனி என்று சொல்லப்படும். இவை 31 அத்தியாயங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் ஆய்வு அறிவிப்பின் அடிப்படையில் இறைமறை 6666 ஆயத்துகள் பரிசுத்தமான வசனங்களை கொண்டதாகும். இது 30 அதிகாரங்களாக ஜுசுக்களாக பகுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஏறத்தாழ 7,79,330 சொற்களை கொண்டதாக 3,37,470 எழுத்துகள் இருப்பதாக எண்ணப்பட்டிருக்கின்றன. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவித்ததும் அக்கணவே அண்ணல் நபிகளாரின் இதயத்தில் இது ஆழ பதிந்துவிடும். நமது தோழர்களிடம் உடனுக்குடன் ஓதி காட்டி எழுத்தில் பதித்திருமாறு பணிப்பார்கள் இறை தூதர். இதனால் அடிப்படை ஆதார சான்றுகளுடன் அருளப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே திருக்குர்ஆனின் திருவசனங்கள் அப்படியே பதித்து பாதுகாக்கப்பட்டு இன்றும் வாழும் வரலாறாக வெல்ல முடியாத அற்புதமாக கருவூலமாக அனைத்து உலகங்களின் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வாக தெளிவாக உயிரோட்டமுள்ள அறிவிஞான சிந்தனை தேக்கமாக பொய் முரண்பாடு இல்லா பரிசுத்த சத்திய தூய திருவசனங்களாக திருக்குர்ஆன் இன்றும் ஒளிர்கிறது. இறையருளால் உலகம் உள்ளளவும் ஒளிரும். இனிய பண்பாளர்களே, இறைமறை பற்றிய ஒரு அரிய செய்திதான் இவை. ரப்பனா யஸ்ஸிர் லனா வலா துஅஸ்ஸிர் லனா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ரஹீம். ஹய்னா அலல் கிதாபி வஸ்ஸுன்னah தவஃபனா அலல் ஈமானி வத்தௌபா ذهبல் லம் வபதல் உரூக் வஸபதல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். சோர்வு அகன்று விட்டது, நரம்புகள் குழிந்து விட்டன. அல்லாஹ் நாடினால் இந்த நோன்புக்கான நற்கூலியும் உறுதியாகிவிடும். அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. இறைவா, உனக்காகவே நோன்பிருந்தேன், உன்னையே நான் ஈமான் கொண்டேன், உன்னையே நான் முற்றிலும் சார்ந்திருக்கிறேன், நீ வழங்கி இருக்கின்ற இந்த ரிஸ்கை கொண்டு நோன்பை துறக்கிறேன், இது ஏற்றுக்கொள்வாயா? பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.